வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர், பேராசிரியர், முனைவர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லை, அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை, ஜி.கே. வாசன், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் ஜான் பாண்டியன், இன்னும் பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நேற்று விக்கிரவாண்டி மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக ஓட்டு இந்த முறை பாமகவுக்கு தான். இந்த மாற்றம் அப்படின்றது அடுத்த தேர்தலுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? இதுதான் அரசியலில் அவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம், முன்னேற்றம். அன்புமணி அப்படிங்கிறதுல இதுதான் மாற்றம் அவர் கொண்டு வர்றது. அதாவது முதல்ல 2 திராவிட கட்சி வேண்டாம்ங்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறது, அப்புறம் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கும்போதே ஒரு தேசிய கட்சியோட ஓட்டுறது, அப்புறம் அங்கே இருக்கும்போதே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிடுறது, 26 சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு வரோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட அரசியலாக இருக்குது. பட் அதில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒன்றா நின்று என்ன கருத்து சொல்கிறாங்க? ஏடிஎம்கே ஓட்டு எங்களுக்கு சரி வச்சுக்கோங்க, இப்போ என்ன ரைட், நம்ம இப்போ அதை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அந்த மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க. அதிமுக தேர்தல் போட்டியில் இல்லை, அப்போ அந்த ஓட்டு இப்போ உண்மையிலே அதிமுக தொண்டன் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாருங்க. இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு இது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பெரும்பாலும் அந்த இயக்கங்கள் போட்டி போட்டால் அந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதுவோ அதுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த கோர் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, சின்னம், இப்போ உயிர் போனாலும் உதயசூரியன் தான், இவன் போய் இன்னொரு இதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அன்லெஸ் அதர்வைஸ் அலையன்ஸாக இருந்தால். மற்றபடி இல்லைன்னா ஓட்டு கிடையாது. அதே மாதிரி தான் அவங்களும் போவாங்க. இப்போ இது என்னென்னா பொழப்பு, இது ஒரு அரசியல் பிழைப்புவாதம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் கேட்குறது. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் கேட்குறீங்க, கேட்டுக்கிட்டே என்ன சொல்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்க பாஜகவே சொல்லுது அதிமுகவை தாண்டி விட்டோம் நாங்கள், அப்புறம் எனக்கு போய் ஓட்டு கேட்குறேன். அப்போ அதிமுகக்காரன் இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவனுக்கு என்ன சிக்கல் வரும்னு அவனுக்கு தெரியாதா? நாளைக்கு நீங்கள் 26 இப்போ அவன் ஓட்டு உங்களுக்கு போட்டுட்டான், 26 கூட்டணிக்கு போனால் இந்த ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, அதனால எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும் கேட்பீங்களா மாட்டிங்களா? இப்போ இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. யோசிச்சா எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சொந்த காசில் சூன்யம் வைப்பாங்களா என்பது தான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த சில ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல்லாம் அதை எப்படி அணுகிறது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தானே எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் அவங்க அது ஒரு விஷயமாகவே நான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்துட்ட அந்த விஷயம் வருந்தத்தக்கது அப்படிங்கிறது சரி. பட் இதனுடைய இம்பேக்ட் விக்கிரவாண்டியில் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் அது பாஜகவையும் தானே பாதிக்கும், பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க பாமகவையும் தானே பாதிக்கும். அப்புறம் அதனால் இவங்க பேசுகிறத ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு லாஜிக், ஒரு தர்க்க ரீதியாக பேசினா பரவாயில்ல. அங்கே நடந்திருக்கு, ஒரு தவறு நடந்திருக்கு, அது உடனே விக்கிரவாண்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு 4 நேரம் போயிட்டு வந்திருக்கேன் விக்கிரவாண்டிக்கு. போயிட்டு வந்த வரைக்கும், இங்கே போயிட்டு வந்த தலைவர்களை சந்தித்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் மாற்றங்கள் இல்லை. வன்னியர் இடஒதுக்கீடை ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக மாற்றுகிறார் அன்புமணி ராமதாஸ். நாங்கள் சென்சஸ் எடுக்க சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் படி சர்வே தான் எடுக்க சொல்கிறோம். அந்த சர்வே எடுக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு. சர்வே எடுத்து என்ன புண்ணியம் என்னுடைய கேள்வி. முதல்ல மக்களுக்கு விஷயத்த சொல்லிடுவோம். 9th ஷெட்யூலை எதுக்கு உருவாக்குறாங்க? ரைட், நம்ம ஐயா அம்பேத்கர் அவர் அரசியலமைப்பு சட்டம் முடித்ததுக்கு பிறகு 2 விஷயத்த ரொம்ப பெருமையாக சொல்லுவார். ஒன்று, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு. அதே மாதிரி ரிட் மனு போடுற அந்த ரைட்ஸ், ஒரு தனி மனிதன் தன்னுடைய உரிமை பாதிக்கப்பட்டால் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகுவதற்கான ரைட். அதுதான் நான் கொடுத்துருக்கிறதுலே மிக கூர்மையான வலிமையான ஆயுதம் ஒரு தனி மனிதனுக்கு. உன்னுடைய தனி மனித உரிமை பாதிக்கப்பட்டால்
அங்கே போகலாம் அப்படின்னு இந்த ரெண்டையும் பாராட்டின ஐயா டாக்டர் அம்பேத்கர் இருக்கிற போதே தான் இந்த 9th ஷெட்யூல் கொண்டு வரப்படுது. ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, சில விஷயங்களை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம லீகல் இம்யூனிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னா, 1940களுக்கு 47, 48 அந்த நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலியை போட்டால் அவன் ஜமீன்தார்னு சொல்லுவான். நம்ம பக்கத்தில் விவரம் தெரியாது, நிறைய மக்களுக்கு விவரம் தெரியாது. அந்த ஊரில் விவரம் தெரிஞ்ச ஒருத்தன் வேலியை போட்டு உட்கார்ந்தான் அப்படின்னா, அந்த வேலிக்குள்ளே இருக்க நிலத்தை எழுதி கொடுத்துருவாங்க இங்கே இருக்கிற ஆட்கள். அப்போ அந்த கர்ணம், தலையாரி இப்படி இருந்தவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ ஜமீன்தார் கைகளில் அந்த மாதிரி நிலங்கள், ஏகப்பட்ட நிலங்கள் கிடக்கு. இப்போ இதை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், அரசுடைமை ஆக்கணும். அப்போ இப்படி ஆக்கும்போது ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு வர்றார். அதாவது 31, அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அது அவர் கேஸுக்கு வருது. வரும்பொழுது தான் நேரு பார்க்குறாரு, இந்த மாதிரி புரட்சிகரமான திட்டங்கள் வருகிற போது, ரைட், நாட்டு மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு நன்மை பயக்கிற போது ஒரு தனி மனிதனுடைய பாதிப்பு என்பது ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு வராமல் இருக்கணும். இதுக்கு என்ன பண்றது? அப்பதான் முதல்ல 31B சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வருகிற போது, எஸ்பெஷலி நிலம் சார்ந்து அல்லது நிர்வாகம் சார்ந்து கொண்டு வரும் பொழுது, அதை ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லி நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ கேட்க முடியாது. இது அதுல லீகல் இம்யூனிட்டி அதுக்கு கொடுக்கப்படுது. 9வது பட்டியலில் சேர்த்துட்டால் நீங்க போய் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்படுது. அவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எல்லாம் பொது உடைமையாக்கப்படுது, வருது. மொத்தம் 284 என்ட்ரி அதுல இருக்கு. இதுல 9th ஷெட்யூல்ல இந்த 284ல 281 என்ட்ரி நிலம் சார்ந்தது. மீதி 3 ஒன்னு நம்ம 69%, இன்னும் 2 மற்ற 2 மாநிலங்களினுடைய நிர்வாக சட்டங்கள். இந்த 3 தான் நிலமில்லாத ரைட்ஸ். ஓகே, அப்போ இதை கொண்டு அதுல உள்ள நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு இது லீகல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு நம்ம சேர்த்தோம். ஆனா 9th ஷெட்யூலே இப்ப கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே தேவையா? அதுதான் இப்ப கேள்வி. என்னன்னா, இதுக்கு இவங்க சொல்றது கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி யார் அப்படின்னா ஒரு மடாதிபதி. இந்த மடாதிபதிக்கு ஏகப்பட்ட நிலங்கள் கிடக்குது கேரளாவில், ரைட். அது வளைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மடாதிபதிகள் வளைச்சது, அவங்க கொடுத்தது இவங்க கொடுத்ததுன்னு சொல்லி இதை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கேரளா அரசு ஒரு முடிவெடுத்து அதை 9th ஷெட்யூல்ல கொண்டு போறதுக்கு பண்ணும்போது, கேசவானந்த பாரதி மடாதிபதி நிலத்துக்காக ஒரு வழக்கு தொடுக்கிறார், ரைட். அப்போ அவர் சொல்றாரு, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு வரணும் 9th ஷெட்யூல்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது 13 பேர் கொண்ட பெஞ்ச் அது, ரைட். இந்த 13 பேர் கொண்ட பெஞ்சில் 6 பேர் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, ஐயா அம்பேத்கர், ஐயா நேரு, முதல் பிரதமர் நேரு 2 பேரும் சேர்ந்து 9th ஷெட்யூல்ல கொண்டு வரும் பொழுதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லி யாரும் வரக்கூடாது, அந்த வகையில் இது சேஃபர் சைட்ல இருக்குது, சேஃபர் சோன், எனவே இதை மாற்றக்கூடாது அப்படின்னு 6 பேர் இந்த 9th ஷெட்யூலுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, சேர்த்துட்டா சேர்த்ததான், அதை ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு 6 பேர் உண்டு, இல்லை அதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றாங்க. மொத்தம் 13 பேர். 6 பேர் என்ன சொல்றாங்க, ரிவ்யூ பண்ண கூடாது, 9th ஷெட்யூல் இஸ் 9th ஷெட்யூல், லீகல் இம்யூனிட்டி. ஒரு 6 பேர் இப்படி சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் கடைசியா முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்றாரு ரிவ்யூ உண்டு. அப்போ 13 பேர்ல 7 பேர் என்ன சொல்றாங்க, ரிவ்யூ உண்டுங்கிற இடத்துக்கு வர்றாங்க. 6 பேர் ரிவ்யூ கூடாதுன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் டக் ஆஃப் வார் தான். ஓகே, அப்ப அதுல கூட ஒரு கிரிட்டிசிசம் வந்தது, நம்ம சமூக ஊடகங்கள்ல கூட இப்போ அது கிடக்குது. என்னன்னா,
வாதம் சாதிக்காததை மடம் சாதித்தது. என்னன்னா அந்த அந்த நீதி அரசர் அந்த மடாதிபதியோட டிசைபிள், அவருடைய பக்தர். சோ தீர்ப்பு இப்படி மாறிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் உண்டு. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, அப்படி ஒரு விமர்சனம் உண்டு. சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாமியாரினுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் ரிவ்யூ உண்டு. என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேரு பேசிக் ஸ்ட்ரக்சர். 9th ஷெட்யூல்ல நீங்க சேர்த்துட்டதுனாலேயே அதுக்கு வந்து லீகல் ரிவ்யூ கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ஒன் அமாங் த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்பதான் 24 ஏப்ரல் 1973 கேசவானந்த பாரதி வழக்குல தான் 9th ஷெட்யூல்ல ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருது. ரைட், இதுதான் அந்த வழக்கு. அதைத்தான் இப்ப எல்லாரும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பண்ணணும். ஆனால் இது யாருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லது அவங்க சொல்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் இதை பாதிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நீங்க போய் வழக்கு தொடுக்க முடியும். இப்ப நம்ம 69 வழக்கு இருக்கு இல்லையா, 69% யாருக்கு பாதிப்பு? யாருடைய ஃபண்டமெண்டல் ரைட்டையும் அது பிடுங்கலை. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை எப்படி நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க? அவர் சொல்றாரு 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வருது, திமுக கோட்டை விட போகுது, கோர்ட்ல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆதாரமே இல்லைன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 69% கொடுக்கும்போது தம்பி அவர் விவரம் இல்லாம பேசுறாரு. அதாவது முதல்ல நம்ம தலைவர் கலைஞர் வந்து சட்டநாதன் கமிட்டி அமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல 51ல் அன்றைய முதலமைச்சர் 36% கொடுக்கும் பொழுது as per the norms தான் கொடுக்குறாரு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம எஸ்சி மக்களுக்கு எவ்வளவு, எஸ்டி மக்களுக்கு எவ்வளவு, அப்ப எஸ்டிக்கு தனியாக கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு சேர்த்து அப்புறம் பிசி இதெல்லாம் சேர்த்து தான் முதல்ல அவரு கொடுக்குறாரு முதலமைச்சர் 51ல். அதுக்கு பிறகு தலைவர் வந்து 1970 சட்டநாதன் கமிட்டி போடுறாரு. போட்டு அந்த 48% கொண்டு போறாரு. எஸ்சிக்கு வந்து 2% கொடுக்குறாரு, பிசிக்கு 4% கொடுக்குறாரு. இப்படி கொடுத்து இருந்ததை 48% மாத்துறாரு, மொத்த ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, 1979 பொருளாதார அடிப்படையில் இதை கொண்டு வர்றார், இடஒதுக்கீடை கொண்டு வந்தால் 79 பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. எம்ஜிஆருக்கு வரலாறு காணாத தோல்வி. 2 இடம் மட்டும் அவர் ஜெயிக்கிறார், மீதி எல்லாம் வந்து திமுக கூட்டணி ஜெயிக்குது. பயந்துக்கிட்டார். என்ன பண்ணாரு 80ல் உடனே ரிவர்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு, ஓஹோ நம்மளை வந்து பிசி எம்பிசிக்கு எதிராக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பிசிய 20% கூட்டிடுறாரு. 30 பிசி இருந்ததை 50 ஆக்கிட்டார். அப்ப அது 50, எஸ்சி எஸ்டிக்கு 18, ரைட், மொத்தம் 68 ஆக்குறாரு. 1989 தலைவர் கலைஞர் வந்து என்ன பண்றாரு, இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த போராட்டம், 1 இயர் போராட்டம், அதுல தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கமிட்டி அமைச்சு அதுல வந்து 20% உள் ஒதுக்கீடு இவங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 115 சாதிகளுக்கும் சேர்த்து கொடுக்கிறாரு. அம்பாசங்கராணி 115 கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு 1% எஸ்டிக்கு தனியா கொடுத்துடுறாரு. எஸ்சிக்கு 18, அதுல 1%. இப்பதான் 1989 தான் நமக்கு 69%. ரைட். சோ நம்மளுடைய இந்த கமிஷன்கள் அமைச்சுதான் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் கொடுத்தது தான் பேக்வர்ட் கம்யூனிட்டி கமிஷனை வச்சுக்கிட்டு நான் கொடுத்தேன்னு கொடுத்தாரே ஒழிய தனி கமிட்டி அமைக்கல. தலைவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி அமைச்சு தான் செய்யறார். சட்டநாதன் கமிட்டி, அம்பாசங்கர் கமிட்டி, இந்த மாதிரி வந்து கமிட்டிகள் அமைத்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இதை செஞ்சுட்டே வர்றாரு. அப்போ 69%. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 69 இந்திரா சௌஹானி அந்த வழக்குல அவங்க வந்து 50% தீர்மானிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா 50% நீங்க தீர்மானிக்கிறதே ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். எப்படி? கான்ஸ்டிடியூஷன்ல எங்க சொல்லியிருக்கு 50% மேல கொடுக்க கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அவங்க முதல் சட்ட திருத்தமே என்னன்னா, மாநில அரசாங்கங்கள் அவங்களினுடைய மக்களில்
பிற்படுத்தப்பட்டவர்களாகவோ அல்லது கல்வி வேலை வாய்ப்புகளில் அவங்க மிகவும் பின்தங்கியோ இருந்தாங்கன்னா நீங்க வந்து கொடுக்கலாம், ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கறத முதல் சட்ட திருத்தம். அதுல எங்கேயும் 50% தான் கொடுக்கணும்னு இல்லையே. இந்திரா சகானி வழக்கே 50% நீ பிக்ஸ் பண்றது எந்த அடிப்படையில் பிக்ஸ் பண்றீங்க? சொல்லியிருக்கா அப்படி? சொல்லாததுனால தானே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல 10% நீங்க எப்படி 60க்கு ஒத்துக்கிட்டீங்க? அதே நீதிமன்றம் தானே ஒத்துக்குது. அப்புறம் 69 மட்டும் ஏன் ஒத்துக்காது? இல்லையா? ரைட். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல 10% கொடுக்கணுங்கிறதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. எங்க எங்க எந்த மக்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன் இவங்க பின்தங்கி இருக்காங்கன்னு தெரியாது. ஏன் நீங்க 8 லட்சம் கொடுத்தீங்க, 1 கிரவுண்டு வீடு கொடுத்தீங்க, 5 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்க, இவங்களெல்லாம் ஏழைகள்னு எப்படி கொண்டு வந்தீங்க? அப்ப இது போல இருக்கிற ஏனைய ஜாதிகள்ல இருக்கிறவங்களை பத்தி கவலைப்பட்டீங்களா? இதெல்லாம் இல்லையா? ரைட். அப்ப நம்ம பேசுறது என்ன அப்படின்னா 50% சீலிங் வந்து இட் இஸ் நாட் சாங்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்போ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிரச்சனை வரும்போது 50% கொடுக்கணும்னு சவுகானி வழக்கில் சொன்னது வந்து பெரிய புனிதம் கிடையாது. ரைட். உங்களுக்கு புனிதம் இல்லைன்னா அப்புறம் தமிழனுக்கு மட்டும் புனிதமாயிருமா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்திரா சகானி வழக்குல 50% சீலிங் என்பதே ஆர்பிட்ரரி. கேட்டோமா நாங்க 50%க்குள்ள நிறுத்தணும்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நீங்களா முடிவு பண்ணா நாங்க என்ன செய்ய முடியும்? சட்டம் அப்படி சொல்லல. So it is against the constitution. It is unconstitutional judgment. சொல்ல போனா. ஓகே. ரைட். சொல்லப்படாத ஒன்று. இப்போ அம்பாசங்கர் ஆணையம் போட்டோம், அதுக்கு முன்னாடி சட்டநாதன் கமிஷன் போட்டோம், அதற்கு பிறகு ஜனார்தனன் கமிஷன் போட்டோம், அதற்கு பிறகு வந்து வேறு ஒரு காரணத்துக்காக குலசேகரன் கமிஷன், அதற்கடுத்து வந்து நீதியரசர் தணிகாசலம் கமிஷன் அமைக்கப்பட்டது. இப்போ இந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏத்துக்கிறாங்க. ஆனா அதில் இருக்கக்கூடிய குறைபாட்டை தான் சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்த வன்னியர் இடஒதுக்கீடு வழக்கிலையுமே அவங்க கேட்கும் பொழுது நீதிமன்றம் கேட்கிறது என்ன அப்படின்னா, நீதியரசர் தணிகாசலம் உரிய காரணங்களை ஆய்வுபூர்வமா சமர்ப்பிக்கல அப்படின்றாங்க. அப்போ அதை வந்து தீர ஆய்வு செய்ய ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை கான்ஸ்டியூட் பண்ணி சர்வே எடுக்கிறதுக்கான திறன் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதானே? இல்ல. அதுலதான் நான் என்ன சொல்றேன், 2018 வரைக்கும் உங்களுக்கு இருந்தது. ஓகே. 2018 வரைக்கும் நமக்கு அந்த அதிகாரம் இருந்தது. 2018ல இவங்க என்ன பண்றாங்க, 102, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 102, அவங்க அந்த 102ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது they held that the 102 the constitutional amendment right did take away states power to identify backward classes. 102வது அமெண்ட்மெண்ட் வந்து மாநிலங்கள் பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையை தீர்மானிப்பதை அவர்களை விட்டு தூக்கிவிட்டது. Did take away the states powers to identify backward classes. Only the president can notify a list that identifies them, which parliament can amend thereafter. நீங்க தேர்ந்து எடுத்தாலும் யார்கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும்? பாராளுமன்றத்துக்கு தான் கொடுக்கணும். பாராளுமன்றத்துல ஜனாதிபதி அது ஓகேன்னு சொல்லி சொன்னா அப்புறம் பாராளுமன்றத்தினுடைய அவைகள்ல அதை நிறைவேற்றணும். இதுதான் சட்டம். ஏன்னா இந்த 102வது அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க. இந்த மெடிக்கல் கமிஷன் உருவாக்குனாங்கல்ல, இந்தியன் மெடிக்கல் கமிஷன், அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் இந்த சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டி கமிஷன். இப்போ இந்த கமிஷனுடைய தலைவர் அவர் தான் முடிவு பண்ணி அவர் தான் சொல்வார் நீங்க பேக்வர்ட் கம்யூனிட்டியா இல்லையான்னு. இதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா மணிப்பூர். கும்கியில் அந்த மக்களுக்கு வந்து இவங்க இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தயாரானார்ல முதலமைச்சர். அதை யார்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினாங்க? ஜனாதிபதிக்கு தான் கொண்டு போனாங்க. ஜனாதிபதி கொடுக்காம நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதான பிரச்சனை. ரைட். நீங்க சொல்றபடி நம்மளே அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறது எப்போ இருந்ததுன்னா, 102வது அரசியல் திருத்தம் வருவது, அரசியல் சட்டமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு முன்னால் நமக்கு இருந்தது. ஆனால் இதை பாட்னா வழக்கு இருக்கு இல்லையா, அந்த நம்ம பீகார் வழக்கு, அதுல யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கு, நாங்க 102வது திருத்தத்தின்படி அந்த அதிகாரத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது,
நீ வந்து கணக்கெடுத்து எனக்கு அனுப்பலாம், முடிவு செய்ய வேண்டியது நான் தான். ஓகே. அப்ப எப்படி நீங்க இதுல முடிவு பண்ணுவீங்க? ஓகே. இப்ப 10.5% ஒண்ணு என்னன்னா, இவரு குணசேகரன் கமிட்டி அமைச்சார்ல, ஆமா, டிசம்பர் மாசம் கமிட்டி அமைக்கிறார். ஆமா, 2020 டிசம்பர்ல கமிட்டி அமைக்கிறார். காஸ்ட் சர்வே எடுப்பது தொடர்பா அந்த கமிஷன் ரிப்போர்ட் குடிச்சா இல்ல. குடுக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமே நீங்க 10.5% போட்டீங்களே, எப்படி நியாயம்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட வெளிப்படையா கேளுங்க. ஏங்க ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்க, குணசேகரன் கமிட்டி, ரைட்? நீதியரசர் குணசேகரன் கமிட்டி போடப்பட்டது டிசம்பர் மாசம் 2020. நீங்க 2021 பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து 10.5% இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? இதை கொடுக்கறதுக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போடப்பட்ட குணசேகரன் கமிட்டி உங்ககிட்ட ரிப்போர்ட் தரல. அப்பவே உங்களுக்கு தெரியும் இது நீதிமன்றம் போனா நிக்காது. அப்ப நீங்க நாட்டு மக்களை, குறிப்பாக வன்னிய இன மக்களை ஏமாற்றுவதற்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடின ஒரு சகுனி தந்திர வேலை தான் இந்த வேலை. அதனாலதான் நீதிமன்றத்தில் நிக்காம போச்சு. இப்ப குணசேகரன் கமிட்டி அமைச்சு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போது கேள்வி கேட்கலாம். ஏங்க நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கமிஷன் அமைச்சு தானே கொடுத்தோம், இப்ப நாங்க கமிஷன் அடிச்சு கொடுங்க. அப்போ வந்து ஒன்றிய அரசு ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய முகத்திரை கிழிஞ்சு போயிடும். நீங்க கொடுக்க முடியாது, நாங்க தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. இப்போ அங்கேயும் கபட நாடகம் ஆடிட்டார் அன்புமணி. இப்போ பிற்படுத்தப்பட்ட தன்மையை தீர்மானிக்கிற சக்தியும் பாஜக கிட்ட இருக்கு, ஒன்றிய பாஜக கிட்ட. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுல இன்னொன்னு பாருங்க, அவங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க, as per the constitution the center submitted before the Supreme Court that no other body except the union government is entitled to conduct the exercise of either census or any action akin to the census. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்போ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரியான வேலைகளோ, அக்கின் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட், இது மாதிரி சிமிலர், இந்த மாதிரி விஷயங்களை நாங்க தாங்க செய்ய முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? யூனியன் கவர்மெண்ட். யார்கிட்ட சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கு. எதுல? உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வரும்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, பாட்னா நம்ம பீகார் வழக்கு வரும்போது. அப்போ நாங்க தான் பண்ண முடியும்னு பாஜக சொல்லுது, உச்ச நீதிமன்றத்துல சொல்லுது. அப்ப நீ எடுன்னு சொல்றதுக்கு பாஜகவை தானே சொல்லணும். நீங்க ஏன் திமுகவை பேசுறீங்க? அப்ப நீங்க இப்பவும் அந்த மக்களை ஏமாத்துறீங்க. பாஜக எடுத்தா தான் செல்லுபடியாகும். அதுதான் நான் உதாரணமா சொன்னேன். ஏங்க நீங்க எங்களை எடுக்க சொல்றீங்க, ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசு தான் ரூபா நோட்டு அடிக்க முடியும். அவங்க சொன்னாதான் ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போடுவார். நீங்க என்ன சொல்றீங்க? நீயும் அடியான்னா நாங்க 500 ரூபா 2000 ரூபா நாங்க அடிக்கலாம், கையெழுத்து யார் போடணும்? ஆர்பிஐ கவர்னர் போடணும். யாரு சொன்னா போடுவான்? ஒன்றிய அரசு சொன்னாதான் போடுவான். இதுக்கு நான் நோட் அடிச்சு நான் கொண்டு போய் கொடுத்து அவரு சொல்லி அவர் கையெழுத்து போடுறதுக்கு நேரடியா நோட் அடிச்சு தானான்னு கேட்க வேண்டிய இடம் எது? ஒன்றிய அரசா இல்லையா? இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்போ இங்க இருந்த அதிமுக கூட கூட்டணியில் இருந்த பொழுது அன்புமணி ராமதாஸ் ஆடிய கபட நாடகம் எது என்றால், போட்ட குணசேகரன் கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்காமல் அவசரமாக தேர்தலுக்காக நாடகம் ஆடியது 10.5%. அதனால்தான் அது செல்லாமல் போனது. ஒன்று. இப்பொழுது ஆடுகிற அடுத்த கபட நாடகம், செய்ய வேண்டியவன் பாஜக, அவங்க கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு செய்ய கூட முடியாத அல்லது செய்யக்கூடாத மாநில அரசை நீங்க கம்பல் பண்றதுங்கிறது இன்னொரு கபட நாடகம். அப்ப ஒட்டுமொத்தமா உங்களுடைய நோக்கம் என்பது அந்த மக்களுக்கு செய்வதில்லை, தேர்தலுக்கு தேர்தல் உங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்கும் உங்களை சவகாசமா வச்சுக்கிறதுக்கும் நீங்க கபட நாடகம் ஆடுறீங்களே ஒழிய உண்மை அது அல்ல. ஆனா வன்னியர் இடஒதுக்கீடு வழக்கிலேயே ஆர்டிகிள் 15/4 16/4 படி மாநில அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்த விவகாரங்கள்ல முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கு. அதனால எக்ஸிஸ்டிங் லிஸ்டுக்குள்ள நீங்க மாற்றங்களை செய்து கொள்வதற்கு தரவுகள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த தரவுகளை நம்ம சர்வேல எடுக்க முடியாது. இதுல என்ன பிரச்சனைனா, அதான் சொன்ன 2018க்கு முன்னாடி நமக்கு அந்த உரிமை இருந்தது. 2018க்கு பிறகு நாம் எடுத்தாலும் இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க 20% கொடுத்துருக்கீங்க. அவன் ஒரு கேள்வி கேட்கறான், ஏன்பா 115 சாதி இருக்கே, அதுல ஒரு சாதிக்கு மட்டும் நீ வந்து
10.5% மோர் தென் 50% கொடுக்குற எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம்? பண்ணணும்ல. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, இப்ப நீ 10.5% கொடுக்குறேன்னா இந்த 10.5% விட குறைவாகத்தான் வன்னியர்கள் பலன் பெறுகிறார்களா? ரைட், இந்த கேள்வி வருது. இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஆனா எனக்கு தெரிந்து அந்த அரசு வேலை வாய்ப்புகளில் அல்லது அரசு பள்ளிகளில் அரசு கல்லூரிகளில் படித்ததில் 13% வரைக்கும் இவர்கள் வன்னிய பெருமக்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இந்த கணக்கீடு எடுக்கணும். இதை தாண்டி அத்தனை சாதி வாரியான கணக்கெடுப்பும் எடுக்கணும். எடுத்தாதான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும். எடுத்தும் இதை வைத்து நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நீங்க இதை எடுத்து பழையபடி அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க ஒருவேளை இவங்க எடுத்ததை நாங்க நம்ப முடியாது, நாங்க தான் எடுப்போம், எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் வேஸ்ட். அதுக்கு நேரடியா அவனே எடுக்கட்டும். நீங்க அங்க பிரஷர் கொடுக்கறத விட்டு போட்டு அதிமுக கூட இருக்கும்போது போட்ட கமிட்டி கிட்ட ரிப்போர்ட் வாங்காம கொடுக்க சொல்லிட்டீங்க, அதுவும் அப்படி. இப்போ பிஜேபி கூட இருந்துட்டு ஏங்க தமிழ்நாட்டில் அதை எடுங்க, இல்ல தமிழ்நாட்டு அரசுக்கு சொல்லுங்க, நீங்க எடுங்கன்னு சொல்லுங்க, நம்ம எடுப்போம். இப்போ இது தேர்தல் முடிவுகளை எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் களத்தில் இறங்கி வந்திருக்காங்க வேலைக்காக. அதிமுக ஓட்டு எங்களுக்கு தான் வரப்போகுது இந்த தடவை, அதிமுக தொண்டர்கள் பாமகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு அண்ணாமலை ஓப்பனாகவே பேசியிருக்கிறார். அதுதான் இப்போ எடப்பாடி கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பேசினாரு, அவன் ஃப்ராடுன்னு. நான் சொல்ல, அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏங்க அவரு அப்படிதாங்க சொல்லியிருக்காரு, அப்படிதாங்க நியூஸ் ஓடிச்சு. அவர் பேசுறதெல்லாம் ஃப்ராட், பொய். ஏன்னா ஃப்ராடுன்னா அது வேற மாதிரி, இந்த தங்க கடத்தல் வைர கடத்தல் மாதிரி போயிடக்கூடாது. அவர் சொல்றதெல்லாம் பொய். ரைட். அதிமுக இந்த மாதிரி இருக்கு, நாங்க தேஞ்சு இருக்கிறோம் சொல்றதோ இல்ல. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அவரு 2014 இதே பிஜேபி, இதே தேமுதிக, மதிமுக இவங்க கூட்டணியில நின்று, ஏசிஎஸ் இவங்க எல்லாரும் நின்று 1-2 கட்சி அன்னைக்கு இருந்தது இல்லை, ஆனா இல்லாதது இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கு. டிடிவி வந்திருக்காரு, ஓபிஎஸ் வந்திருக்காரு, இந்த மாதிரி வந்திருக்குங்க. அன்னைக்கு 2 எம்பி ஜெயிச்சாங்களா? நீ 10 வருஷம் கழிச்சு 1 எம்பி கூட ஜெயிக்கலையே. அதை விட பெரிய கொடுமை, கோயம்புத்தூர்ல ஓட்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டதுக்கு எடப்பாடி சொல்றாரு, ஃப்ராட் பண்ணி பூரா ஃப்ராடு, பொய்யா பேசிட்டாங்க. இந்த ஒரு படத்துல ஒரு அம்மா சொல்லும், ஏங்க இவனுக்கும் ஒரு கார்டு எடுத்து பாருங்க, பொய்யா பேசிட்டு தெரியறான் அப்படின்னு. அந்த மாதிரி எடப்பாடி அண்ணாமலையை சொல்றாரு, நான் சொல்ல. அப்புறம் திரும்ப இப்ப எப்படி அதிமுக போய் ஓட்டு போடுவான்? எனக்கு ஒண்ணு தெரியணும், அதிமுக போச்சு இல்லடா யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. எடப்பாடி பழனிசாமி அவரை ஃப்ராடுங்கிறாரு. அப்புறம் அவர் கூட்டணிக்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி யாரு? இல்ல, இப்போ ஒரு டவுட். அதிமுக கண்டெஸ்ட் பண்ணல. அதிமுகவுக்குன்னு மரபார்ந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ரெட்டலையை தவிர வேற எதுலையும் கையை வைக்க கூடாது அப்படின்ற வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதிமுக இப்ப இல்ல. அவங்க உதயசூரியனை கண்டாலே வெறுக்கிறவங்க, அதனாலதான் அவங்க ரெட்டலைக்கே ஓட்டு போறாங்க. இப்ப ரெட்டலை இல்லாத பட்சத்துல அவங்க ஓட்டு மாம்பழத்துக்கு தானே போகும். அதுக்கு போட மாட்டாங்கிறேன் நான். அதாவது பெரும்பாலும் தம்பி மேக்சிமம் இந்த மக்கள் ஓட்டு போட வர மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அதாவது ரொம்ப கோர் ஒரு 15 to 18% இருக்கும். அதாவது 91 திராவிட முன்னேற்ற கழகம் கம்ப்ளீட் அவுட் ஆச்சுல, அப்ப பாத்தீங்கன்னா 20.45% நாங்க வாங்கினது. இது கோர். ஓகே. வெட்டினாலும் குத்தினாலும் நாங்க சூரியனுக்கு தான் போடுவோம். அப்ப நான் பூத் ஏஜென்ட். ஓகே. எங்க ஊர்ல நாங்க எங்க பூத்ல நாங்க லீட் பண்றோம். ஓகே. ரைட். இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த கதை வேற. அதே மாதிரி ஏடிஎம்கே 96 வாஷ் அவுட் ஆகுது. ஜெயலலிதா பர்கூர்ல தோக்குறாங்க. தோக்கும் போதும் நீங்க பாத்தீங்கன்னா 20 வாங்கி வைப்பாங்க. சோ இது கோர். சோ 2 இயக்கத்திற்கும் அவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்த போதும் இந்த 20% இருக்கும். இந்த 20% பேர் பெரும்பாலும் புறக்கணிச்சா ஓட்டு போட வர மாட்டாங்க. இல்லையா, எதுவும் இல்லைன்னா நோட்டாவை போட்டு போயிடுவாங்க. தேர்தலுக்கு வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். வேற யாருக்கும் போடு. ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதாவது நான் சொல்றேன், இந்த 20% திமுக எல்லாம் 20% அதிமுக. இது இல்லாம ஒரு 10% பேர் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அதிமுகன்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் டச் இருக்கும். பட் தப்பு பண்ணா இவங்க திமுக ஓட் போடுவாங்க. ரைட். அதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் வருது. ஓகே. இந்த 10% இங்க சேர்ந்துரும். இப்போ திமுகவுக்கு 20% கோர், 10% ஆதரவாளர்கள். இப்ப திமுக ஆட்சி சரியில்லைன்னு வைங்க,
இந்த 10% பேர் ஏடிஎம்கேக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கிறது. இந்த கோர் தீர்மானிக்காது. ஓகே ரைட். இப்போ எங்களுக்கு 20% கோர், 10% ஆதரவாளர்கள். இப்போ திமுக வரணும் அப்படின்னு வரும்போது இந்த 30 பிளஸ் இந்த அதிமுக ஆதரவாளர்கள் சொல்றோம் பாருங்க, இந்த 10 இங்க சேஞ்ச் ஆகும். திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப எங்களுக்கு 40. இதே மாதிரிதான் ரிவர்ஸ். எங்களுக்கு 20 கோர், 10 ஆதரவாளர்கள். இப்ப நம்ம ஆட்சி சரியில்லை, ஆட்சியை மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த 10% எங்க போகும் அப்படின்னா ஏடிஎம்கே போகும். சோ ஆட்சி மாற்றம். சோ இந்த ஆதரவாளர்கள் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க. கோர் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல மாற்றம் கிடையாது. என்ன ரிசல்ட் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.